ஹலோ, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈஸியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே மத்தி மீன் நான் கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணியில் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் புளியும் தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டேஜில் நல்லா அரை மூடி தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா வெள்ளைப்பொடி அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.